எஸ் ஜானகி அவர்களை கௌரவிக்க மேடைக்கு வருமாறு நாம் அழைக்கின்றோம். தமிழ் திரையுலகில் புதுமைக்கு ஒரு பெயர் பார்த்திபன் அவர்கள் ஒரு சிறந்த இயக்குனராக, சிறந்த தயாரிப்பாளராக, சிறந்த கலைஞராக புதுமையில் படைக்கிற பார்த்திபன் அவர்கள் முன்னிலையில், அதனைத் தொடர்ந்து எல்லோரும் இதயங்களிலும் தனி இடம் பிடித்திருக்கும் அபிமானத்துக்குரிய திரைத்தாரகி மீனாவையும் அன்போடு அழைக்கின்றோம். மீனா, இதோ உங்கள் முன்னிலையில். சத்தியமா சந்தோஷமா இருக்குங்க. பொதுவா ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மளை கூப்பிட்டாங்கன்னா அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு நம்ம வந்ததுனால சந்தோஷம் இருக்கும். ஆனா மிக சில நிகழ்ச்சியில மட்டும்தான் கலந்துக்கிறவங்களுக்கே ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அந்த வகையில இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது எனக்கும் என்னுடைய மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பாட்டுக்கு தாளம் எப்படி ரொம்ப முக்கியமான விஷயமோ அந்த மாதிரி ஒரு நடிகனோ ஒரு கலைஞனோ வளர்றதுக்கு கைத்தட்டலுங்கிற தாளம் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்படி கைத்தட்டி இவங்களை 15,000 பாடல்கள் பாட வைத்த இந்த ரசிகர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். 15,000 பாட்டுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. நான் ஜானகி அம்மாவை என்ன பாராட்ட முடியும்? எனக்கு சுத்தமா சங்கீத ஞானமே கிடையாது. அதாவது இந்த கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஆனா கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியும்னு அவசியமே கிடையாது. அதுக்கு பொதி சுமைக்கு தான் தெரியும். அந்த பொதி சுமையா மனசு நிறைய எனக்கு ரசிக்க தெரியும். அந்த ரசனையோடவே நான் கீழே இருந்து அவங்கள பார்த்துட்டு இருந்தேன். இந்த அபாரமான ஒரு மேடையில எல்லாரும் அவங்க வாழ்த்துறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. 15,000 பாட்டுங்கிற ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு அம்மா மேடையில பாடுறதுக்காக பாடியிருக்காங்க. பாட்டு முடிஞ்ச உடனே எல்லாரும் ஒன்ஸ் மோர்னு கத்திருக்காங்க. அந்த அம்மா மறுபடியும் பாடியிருக்காங்க. மறுபடியும் ஒன்ஸ் மோர்னு கேட்டிருக்காங்க. மறுபடியும் பாடியிருக்காங்க. மறுபடியும் ஒன்ஸ் மோர் நான் ரசிகர்லாம் கேட்க மறுபடியும் பாடியிருக்காங்க. அந்த அம்மா ஒன்றும் புரியல, ஏன் என் பாட்டை இத்தனை தடவை கேட்குறீங்கன்ட்டு. நீங்க ஒழுங்கா பாடுற வரைக்கும் நாங்கள் விடவே மாட்டோம். அந்த மாதிரி எல்லாரும் பாடிட்டு இருக்கும்போது 15,000 பாடல்ன்றது ரொம்ப 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 ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே டான்ஸுனா பாட்டுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனால் டான்ஸ் கற்றுக்கிட்டேனே தவிர பாட்டு கற்றுக்க முடியலங்கிற ஒரு எப்பவுமே இருந்தது. ஜானகி அம்மா எனக்கு எத்தனையோ படங்கள், எஜமான் படத்துலேருந்து இப்போ நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற மாயி படம் வரைக்கும் எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்காங்க. ஆனால் அவங்க பாடல்களில் நாங்கள் ஆர்டிஸ்ட் ஜாஸ்தி நடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. 20% நடித்தாலே போதும். மீதி 80% அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க 15,000 பாடல்களுக்கு மேலே பாடியிருக்காங்க. அவங்கள வாழ்த்த எனக்கு வயசு இல்லை. ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும், ராதிகா அவர்களுக்கும் என்னுடைய மன்மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். படையப்பா திரைப்படத்தில் மின்சார பூவை பாடலின் மூலம் உங்கள் நெஞ்சில் தனி இடம் பிடித்த ஸ்ரீனிவாஸ் இந்த மேடையிலே அடுத்து எஸ் ஜானகி அவர்களுடன் இணைந்து தன்னுடைய மனம் கவர்ந்த பாடல் ஒன்றை பாட வருகின்றார். ஜேசுதாஸ் அவர்களுடைய இனிமை குரலில் எஸ் ஜானகியோடு இணைந்து ஒலித்த அந்த பாடல் இதோ ஸ்ரீனிவாசின் மனம் நிறைந்த பாடல். என்னை தொடும் சத்தம் இன்றி முத்தம் வேடும் பகலே போய்விடு இரவே பாய்கொடு நிலவே பன்னீரை தூவி ஓய்வெடு பெண்கள் என்னை தொடும் சத்தம் இன்றி முத்தம் வேடும் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும் சங்கீதம் கால்கள் தாளம் போடும் தெரிந்த பிறகு திரைகள் எதற்கு
சாயும் போது தென்றல் வந்து என்னை தொடும் ஆஹா சத்தம் இன்றி முத்தம் விடும் பகலே போய்விடு இரவே பாய் கொடு நிலவே கண்ணீரை தூவி ஓய்விடு தென்றல் வந்து என்னை தொடும் ஆஹா சுத்தம் என்று